பொதுவா நம்ம 3 வகையான மனிதர்களை பார்க்கலாம். ஒரு வகையான மனிதர்கள் எப்படின்னா, நம்ம ஒரு துன்பமான வாழ்க்கையிலிருந்து மேல எழுந்து வந்து நம்ம ஒரு சுகமான வாழ்வை வாழணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க. இன்னொரு வகையான மக்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சுகமான வாழ்க்கை வாழ்ந்தாச்சு. இனி அடுத்து இப்படியே நம்ம வாழ்க்கை போயிறக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு போணும். ஒரு தலைமை பதவியை அடையணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக போராடி மேல வர மக்கள், அதை தக்க வைத்துக்கிற மக்கள் வந்து இருக்காங்க. அவங்க வெற்றியாளர்களா பார்க்கப்படுறாங்க. 3வது வகை மனிதர்கள் இருக்காங்க. அவங்க எப்படின்னா, நம்ம ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு, தலைமை பதவியெல்லாம் அடைஞ்சாச்சு. ஆனா, வாழ்க்கை என்பது என்ன? நம்ம எதை நோக்கி போயிட்டுருக்கோம்? நம்மளுடைய வேர்கள் என்ன? நம்மளுடைய ஆதி குணங்கள் என்ன? இதெல்லாம் கண்டறிந்து, அதன் மூலமா தன்னுடைய வாழ்க்கையை புதிதாக வாழ்கிற ஒரு வகையான மக்கள் இருப்பாங்க. இந்த வகையான மக்கள் ரொம்ப கம்மின்னு சொல்லலாம். இது 3 கட்ட வாழ்க்கையுமே ஒரு மனிதன் வாழ்வதற்கு பதிலாக ஒரு நாய் வாழ்ந்தால் எப்படி இருக்கும்? ஒரு நாயால கூட இப்படியெல்லாம் வந்து தோணுமா? நாய்க்கு கூட இப்படி ஒரு எண்ணங்கள் வருமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வரும் அப்படின்னு சொல்கிறது இந்த புத்தகம். கானகத்தின் குரல். ஜாக் லண்டன் அவர்கள் எழுதின கால் ஆஃப் த வைல்ட் அதோடைய மொழிபெயர்ப்பான கானகத்தின் குரல். இந்த புத்தகம் படிச்சு பார்த்தோம்னா, பக் அப்படிங்கிற ஒரு அந்த நாய் தான் முக்கியமான கதாபாத்திரமா இருக்கு. இது ஒரு கதாநாயகன் ரேஞ்சுக்கு இந்த ஆங்கில படத்துலலாம் வருவாங்க இல்லையா? ஒரு கதாநாயகன். அந்த அளவுக்கு ஒரு போர்க்குணம் உள்ள, ஒரு சாகசங்கள் செய்யக்கூடிய ஒரு நாயா வந்து இந்த பாத்திரத்த படைச்சிருப்பாரு. ரொம்ப சுகமான வாழ்க்கை வாழ்கிற இந்த நாய், ஒரு கட்டத்தில நெறைய சாகசங்கள் பண்ணி ஒரு தலைமை பதவி அடையுது. அதோடைய 3வது கட்டமா தன்னுடைய ஆதி குணம் என்னன்னு கண்டடிச்சு, அதோடைய வாழ்க்கைய வாழுது. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா போயிட்டுருக்கும் இந்த கத. இதில பார்த்தீங்கன்னா, இதனுடைய மொழி நடை மட்டும் இல்லாம, இந்த கதாபாத்திரத்தை ஜாக் லண்டன் அவர்கள் செதுக்கியிருக்க விதம். பொதுவா நாய் கதைகள், விலங்குகளை சார்ந்த கதைகள்லாம் சின்ன பிள்ளைங்களுக்கான கதைகள் சொல்லுவாங்க. ஆனா, இந்த கதை மூலமா ஒரு ஆழ்ந்த வாசிப்பை உருவாக்குகிறார் திரு ஜாக் லண்டன். நீங்க இதுவரைக்கும் படிக்கலன்னா கண்டிப்பா படிச்சு பாருங்க. கானகத்தின் குரல்.